திராவிட மாடல் அரசுக்கு முதலில் நன்றி கூற விரும்புகிறேன். நாகப்பட்டினத்தினுடைய பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு அங்கே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் வந்தபோதும் கோரிக்கை வைத்தேன். சட்டமன்ற பேரவையிலும் வலியுறுத்தினேன். 3 நாட்களுக்கு முன்னால் பேரவை வளாகத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சேர்ந்து போய் முதலமைச்சர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் நேற்று தொழில்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் தேமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் புதிய கட்டிடம் தேவைப்படுகிறது. அந்த கட்டிடங்கள் கட்டப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிற தேமங்கலம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கூடுதல் கட்டிடங்கள் தேவைப்படும் ஆராய்ந்து அறிந்து நிதி நிலைமைக்கேற்ப இந்த ஆண்டை கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் மூலம் மன்ற உறுப்பினருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையினுடைய கட்டிடங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்து இருந்த நிலையில் அதை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அதை ஏற்று 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்போது அங்கு கூடுதலாக அறுவை சிகிச்சை அரங்கு மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக அந்த அரங்கை அமைப்பதற்காக நிதி வேண்டும் என்று சொல்லி அதற்கான கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணிகளும் நடைபெறுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மேலும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் மயக்கவியல் துறை மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதுவும் நிறைவேற்றப்படுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று மக்கள் குறைபடுகிறார்கள். அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் 5 கோடி மதிப்பில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அறுவை அரங்கு கட்டிடம் ஒப்புதல் பெறும் நிலையில் 1,30,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெறவிருக்கிறது. தற்போதும் கூட நாகூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்று 1,20,00,000 மதிப்பில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதைப் போல நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்பி வெர்சஸ் நான் சர்வீஸ் பிஜிஎஸ் தொடர்பான வழக்கு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. நான் சர்வீஸ் பிஜி கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி ஒன்றியம் பாதூர் கிராமம் 5000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வருவாய் கிராமம். அந்த பாதூர் கிராம மக்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அங்கிருந்து கொவலை கிராமத்திற்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொவலை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய நிலைமை உள்ளது. எனவே வந்தவாசி பாதூர் கிராமத்தை சுற்றி உள்ள வந்தவாசி, எழப்பாக்கம், காவனியாத்தூர் மற்றும் அம்மனம்பாக்கம், வெளியம்பாக்கம் உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள் பயன்பெற்ற வகையில் பாதூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பாரா என்பதை கேட்டுக்கொண்டு, பெர்ணமுல்லூர் ஒன்றியம் மடம் கிராமத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் உள்ளது. அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்துள்ள காரணத்தினால் அங்கு ஒரு புதிய கட்டிடமும் தெல்லார் ஆரம்ப சுகாதார நிலையம் கூடுதல் கட்டிடம் வழங்குவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதிலும் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏறத்தாழ 4200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் வாடகை இல்லாத கட்டிடங்களிலும் பழுதடைந்த நிலையிலுமாக இருக்கிறது. நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்தறிந்து அதற்கேற்ற வகையில் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்கள் தொகைகளின் அடிப்படையிலும் அந்தந்த
ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிற அந்த இடைவெளிக்கு ஏற்பவும் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி.